அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இங்கே இருங்க. எனக்கு ஒரு காஃபி ஒன்று குடிக்கணும் போல இருக்குது. போய் ஒரு பால் பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வர்றீங்களே. என்னது, பால் பாக்கெட்டா? உனக்கு காஃபி வேணும்னா நீயே போய் கடையில் வாங்கிட்டு வந்து பால் வாங்கிட்டு வந்து நீயே காஃபி போட்டு குடினா என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்ன சரியா? ஓ, அப்ப எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருந்தா நானே கடைக்கு போய் பால் பேக்கெட் வாங்கிட்டு வந்து நானே போட்டு குடிக்கணும். நீங்க போய் எனக்காக ஒரு பால் பேக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டீங்க என்ன? அப்படித்தானே இப்ப நீங்க சொல்ல வர்றீங்க. சரி, பார்த்துக்கொள்வோம். என்ன பண்ணலாம்? ஒரு பால் வாங்கி கொண்டு தர மாட்டேன்றாரே. எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு. ரொம்ப வெயிலா வர இருக்கு வெளியில. இவரை எப்படி போக வைக்கலாம்? ஓகே, பண்ணி பார்க்கலாம். ஹலோ சுவாதி, எங்க இருக்க? கடையில இருக்கியா? எந்த கடையில? ஓ, அண்ணாச்சி கடையில இருக்கியா? என்ன வாங்கிட்டு இருக்க? சரி, நீ அப்படியே கடையில பொறுமையா அந்த சாமான்லாம் வாங்கிட்டு, நான் ஒரு பால் பேக்கெட் ஒன்று வாங்கணும். நான் இப்ப வர்றேன்னு அப்படியே நாங்க ஒரு விஷயம் பற்றி கதைக்கணும் நினைச்சு நாங்களோ, அன்னைக்கு கழிச்சு நாங்களோ அதை பற்றி கதைப்போம். என்ன, நீ அங்கேயே இரு, நான் வர்றேன் இப்ப. சரியா? இரு அப்படியே பொறுமையாவே வாங்க, அவசரப்பட்டெல்லாம் சாமான் வாங்காத. இரு, நான் வருவேன் இப்ப. சரியா? சரிங்கோ, நான் போய் கடைக்கு போயிட்டு ஒரு பால் பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வர்றேன். என்ன கேத்தி மனுஷரு, வெளியில ரொம்ப வெயிலா இருக்குண்ணா, நீ வீட்லயே இருண்ணா, நான் போய் பால் பாக்கெட் வேண்டுறேன். 2 பேரும் காஃபி போட்டு குடிப்போம்னா சரியா? போனுக்கு ரீசார்ஜ் போட்டு விட்டு எவ்வளவு நாள் ஆகி போயிட்டுது. ரீசார்ஜே இல்லாத போன்ல நான் கதைக்கிறேன். உண்மைன்னு நம்பிட்டு ஓடுற இருப்பாரு சுவாதியை பாக்குறதுக்கு. நமக்கு பால் பேக்கெட் வந்தா சரி.